Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே கிறிஸ்பியான ஸ்வீட் பிரெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதை ப்ரெட்டில் அப்ளை பண்ணிடலாம். தவால வைக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரெட்டோட ஒரு சைடில் நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம தவால வச்சிடலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாகவே நம்ம சிம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக அதே சமயம் கருகாமலையும் கிடைக்கும். அடுத்து நம்ம இப்போ மேல் பகுதியிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். டோஸ்ட் பண்ணுறதுக்கு 1 மினிட் கூட ஆகாது. உடனே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்புறதுக்கு தோசைக்கரண்டிக்கு பதிலாக ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி ஃபோக் ஸ்பூனோ யூஸ் பண்ணினீங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், தோசை கரண்டி யூஸ் பண்ணும்போது கரண்டியில் ஒட்டிக்குது. அதனால் கண்டிப்பாக சின்னதாக ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். தவால ஒட்டியிருக்கத இந்த மாதிரி ப்ரெட்டாலேயே தேய்ச்சி விட்டிங்கன்னா ப்ரெட்டில் ஒட்டிக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட்டு நல்லா ஆறிடுச்சு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கையிலையும் கொஞ்சமும் ஒட்டலை. இப்போ பாருங்கள், ப்ரெட்டு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் கூட ப்ரெட்டோட தூள் கொட்டவே இல்லை. சாஃப்டாக இருந்திருந்தால் இந்நேரம் ப்ரெட்டோட தூள்லாம் வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிமேல் குட்டீஸ்க்கு ப்ரெட்டு ஜாம் இல்லாட்டி இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையும் நெய்யும் பயன்படுத்தி டோஸ்ட் பண்ணி கொடுங்க. ரொம்பவே கிறிஸ்பியான ஸ்வீட் ப்ரெட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எப்போவுமே ப்ரெட்டை பயன்படுத்தி ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளில் விற்கிற ஜாமை காட்டிலும் இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பியான ஸ்வீட் ப்ரெட் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.